ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் அவங்க தேவ். இன்றைக்கி வீடியோவில் ஆக்சுவலாக என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து நமக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸ்பான்சர்னால் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் இல்லையா, அதில் வந்து நமக்கு வாய்ஸ் கிளியராக இல்லை, அது இருக்காது, வால்யூம் கம்மியாக இருக்கும் வாய்ஸு. அப்படிங்கிறப்போ நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்ம கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் மைக்கை வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதோடைய அன்பாக்சிங் தான் இது வந்து இன்றைக்கி மார்னிங் தான் வந்தது. ஓகேங்களா, வந்தது இது 1 ஹவரில் வந்து நம்ம வந்து இதை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக நான் பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் 4 பேர் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரே கான்செப்டாக தான் இதெல்லாம் பண்ணுறோம். மற்றபடி வேறு ஒரு விஷயமும் இல்லை. வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ மக்களே, இந்த ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நமக்காக யூடியூப்பில் ஒருத்தர் வந்து சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு நமக்காக இதை வந்து ஸ்பான்சர் பண்ணுறாரு. ப்ளூடூத் மைக் தான் இது. அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்றதை வந்து இப்போ செக் பண்ணலாம். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் எனக்கு வந்து பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் யூடியூப்பில் வராத இன்கம் வந்து கொஞ்சம் இது பார்த்துட்டு வாய்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லி சொன்னார். அதான் சொன்னார். இது ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோன்னா ஃபுல்லாக ஒன்றும் இல்லைங்க, சும்மா கவரு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி பில் போல் இருக்குது. இது இருக்குது. ஓகே, இது ப்ரைஸ்லாம் இது வந்து அவர் சொல்லலை, நம்மளே மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாரு. இது அமேசான் பேசிக் ஒயர்லெஸ், அமேசானோட பிராண்டு போல் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனு. அமேசான் பேசிக் தான் போட்டிருக்கு. பின்னாடி ப்ரைஸ் ஒரு டீட்டெயில் போட்டிருக்கு. ஓகேங்களா, ஓப்பன் பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இது வெறும் பாக்ஸ் தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்மீட்டர் ஒன்று, ஐஃபோன் டிரான்ஸ்மீட்டரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு மைக்கு, இது 2 இருக்குது. ரிசீவரும் ஒரு மைக் இருக்குது. அப்புறம் பாக்ஸில் பார்த்திங்கன்னா உள்ளார வந்து ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படி பேர் பண்ணோம் எப்படி பண்ணோம் சொல்லிட்டு இது. ஓகேங்களா, அடுத்து வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சி டைப் சார்ஜர். இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து மைக்கை வந்து எப்படி இருக்குது, அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரிசீவராக டிரான்ஸ்மிட்டர் எதோ சொல்லுவாங்க. இதில் வந்து சி டைப் போர்ட் இருக்குது. சி டைப் இல்லை, ஐஃபோன் போர்ட்டு. எதுக்கு என்னன்னு தெரியலங்க எனக்கு. இதுலேயும் மைக்கோட இது இருக்குது. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில்லை. நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது எப்படின்றதை வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அமேசான் பேசிக் மைக்கு. இதுதான் வந்து மைக்கு. பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. எல்லா பெரிய யூடியூபர்லாம் வச்சுருப்பாங்க, நம்மக்கிட்ட அது கிடையாது. இங்கே போட்டிருக்கு பாருங்கள், ஒயர்லெஸ்ன்னு சொல்லிட்டு. இது ஷர்ட்டில் மாட்டுற கிளிப்பு. இது ஆன் பட்டன் போல். இங்கே ஒரு 3 பின் இருக்குது. அது எதுக்குன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா இது எனக்கு புதுசாக இருக்குது. மற்றபடி இங்கே தான் வாய்ஸ் ரிசீவ் ஆகும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக அதெல்லாம் ஸ்மார்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம பேர் பண்ணலாம். ஆனால் உள்ளே ஏதோ சவுண்டு கேட்குதுங்க, என்னன்னு தெரியல. இது பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே மக்களே, இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மைக்கில் தான். நம்ம இன்னும் வந்து அந்த ப்ளூடூத்தை வந்து மாட்டலை. இப்போ தான் நம்ம வந்து ப்ளூடூத்தில் மாட்டி செக் பண்ண போகிறோம். இது நம்ம ஃபோனு. ஓகேங்களா, இதில் வந்து நம்ம ஐஃபோன் 13 தான் வச்சுருக்கோம். ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க, இமெயில் தாங்க வாங்கினேன் நானும். ரிசீவர் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுவும் சார்ஜ் போடணுமா எப்படின்னு தெரில. இங்கே ஒரு ரெட் லைட் தெரியுதுங்களா? ஓகே, பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. இதில் ரெட் க்ரீன், அது சைடில் இருக்குது ஆன் பட்டன். இதில் ரெட் க்ரீன் லைட் எரியுது. பேர் ஆகிடுச்சா என்னன்றது வந்து தெரியல. எந்த ஒரு சிம்பிளுமே காட்டல. பேர் ஆகிட்டுருக்குமா, எப்படி பேர் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் இருங்க, ஓடிஜி எதனா ஆன் பண்ணுமா என்ன சொல்லி பார்த்துக்கிறேன். ஹலோ மக்களே, இப்போ உங்களுக்கு வந்து வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த புது ப்ளூடூத் மைக்கில் பேசுகிறோம். இதில் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ எடுக்கும் போதுமே உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணும்போது செப்பரேட்டாக சாஃப்ட்வேரில் போட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். அதனால் மேபி உங்களுக்கு வந்து லோ வாய்ஸ் வரலாம். இன்னொன்று இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணும்போது அதோடைய
எப்படி சொல்கிறது, சாஃப்ட்வேரில் வந்து உங்களுக்கு வாய்ஸ் ரியாக்ஷன் பண்ணிடலாம். அதனால் மேபி வால்யூம் கம்மியாக இருந்திருக்கலாம். இப்போ வந்து நான் இன்றைக்கி அப்லோட் பண்ண ஒரு வீடியோ வந்து ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருப்போம். அது வந்து நார்மலாக நம்ம ஃபோனில் எடுத்த ஃபோனில் இருந்த மைக்கோட சவுண்டு தான். அதனால் நான் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணாமல் நான் வீடியோ இந்த வாட்டி அப்லோட் பண்ணுறேன். இது வந்து டிஃபால்ட்டாக நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது இதில், அப்படி தான் போட்டிருக்காங்க. நம்ம வந்து செக் பண்ணுவோம் நாய்ஸ் கேன்சலேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் அப்போ தான் தெரியும். இதோட குவாலிட்டியும் வந்து உங்களுக்கு தெரியலாம். ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலாம், நமக்கு ஸ்பான்சர் பண்ணவருக்கு தான். அடுத்து வந்து அவர் வந்து அந்த சால்ட்ரிங் மிஷின் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து அது வந்து வரும், இன்னும் ஒரு 1 வீக் ஆகும் போல். அதுவும் ஆர்டர் போட்டிருக்காங்க. இதுனா சின்ன சால்ட்ரிங் மிஷின், ரொம்ப மைன்யூட்டாக வந்து ஃபோனுக்கு நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்ச் பண்ணோம்ல, அதை பார்த்துட்டு கூட அவர் பண்ண சொன்னார். என்கிட்ட இந்த சால்ட்ரிங் மிஷின் இருக்குன்னு சொன்னப்போ, நான் உங்களுக்கு வந்து மைக்ரோ சால்ட்ரிங் மிஷின் அனுப்புகிறேன், அதை வச்சு நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச்லாம் சால்ட்ரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது ஆர்டர் போட்டிருக்காரு. அது வந்ததும் அதோட அன்பாக்ஸும் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.